ஆண்டவரை புறக்கணித்து வாழும் உலகத்தில் ஆண்டவரோடு நம்ம நெருக்கமாய் எப்படி வாழ்வது என்பதை பற்றி நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏனோக்கு அவன் தேவனோடு சஞ்சரித்தான் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதாவது ஏனோக்கினுடைய வாழ்க்கை நமக்கு எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், அதாவது முடியவே முடியாது இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு பிரியமாக எல்லாரும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உலகத்தில், எல்லாரும் ஆண்டவருக்கு எதிராக வாழ்கின்ற ஒரு உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வது சாத்தியமா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு உலகம் செல்லுகின்ற பொழுது, உலகத்தில் எத்தனை பேர் ஆண்டவர் விட்டு பின்மாற்றத்துக்குள்ளே போய் உலகப்போக்கில் போய் கொண்டிருந்தாலும் அங்கே ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வது சாத்தியமே என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு மனிதனாக ஏனோக்கு அவருடைய காலத்தில் வாழ்ந்தார் என்பதை நாம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம ஏனோக்கை பற்றி வாசிக்கிறோம். ஏனோக்கின் காலங்களில் வாழ்ந்த மக்கள் தேவனுக்கு கோபம் உண்டாக்குறவர்களாகவும், தேவனை மறந்தவர்களாகவும், பரிசுத்தத்தை நாடாதவர்களாகவும், பக்தி இல்லாதவர்களாகவும், பக்தி அற்றவர்களாகவும், தங்கள் சுய புத்தியின் மேல் சாய்ந்து வாழ்கின்றவர்களாகவும் இருந்த ஒரு காலத்தில் ஏனோக்கு அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்பது ஒரு பெரிய வியப்பூட்டக்கூடிய ஒரு உண்மை. அப்போ இப்போ நம்ம அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் இருக்கிறோம். இந்த சத்தியம் நமக்கு என்னது, ஒரு பெரிய சவால். நமக்கும் இது சவால் விடுகிறது. சாத்தியமே இல்லாத ஒரு உலகத்தில், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியாது என்கிற ஒரு உலகத்தில், ஆதியாகமம் 5:21 ஏனோக்கு 65 வயதான போது என்று வாசிக்கிறோம் மெத்துசாலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின், மெத்துசாலா பிறந்த பிறகு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 300 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, ஒரு பெரிய தன் வாழ்க்கையினுடைய மிக பெருமளவான ஒரு பெரும்பாலான வாழ்க்கையை ஏனோக்கு எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால், தேவனோடு சஞ்சரிக்கிறதில், அதாவது தேவனோடு நடப்பதில். மற்றவங்க எப்படி நடந்து கொண்டிருக்கிறாங்க, நம்மளை சுற்றிலும் இருக்கிற ஜனங்க எப்படி வாழுறாங்க என்பது எனக்கு அவசியம் இல்லை. ஆனால் நான் தேவனோடு என்ன பண்ணுவேன், நடப்பேன், தேவனோடு சஞ்சரித்து வாழ்வேன் என்பது தான் ஏனோக்கின் வாழ்க்கையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பெரிய பாடம். நம்மளும் இந்த நாட்களில் ஏனோக்கை போல தேவனோடு நடக்கின்றவர்களாக, இந்த உலகம் பார்த்தீங்கன்னா பாவத்துக்குள்ளே ரொம்ப மூழ்கி கொண்டிருக்கிறது, பாவ வாழ்க்கைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது, அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது, உலக காரியங்களை நாடிக்கொண்டிருக்கிறது, உலக பணம் புகழ் பொருள் இதைத்தான் தேடுது. இது ஒரு விக்கிரகம் மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு இதைத்தான் தேடுறாங்களோ ஒழிய தேவனை அவர்கள் தேடுவதில்லை, கர்த்தரை தேடுவதில்லை. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதில் நாட்டம் கிடையாது. ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பதில் விருப்பம் இல்லை. வெறும் உலக பிரகாரமான காரியங்களை தான் இன்னைக்கு நம்மளை சுற்றிலும் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க, தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மக்கள் வாழ்கின்ற ஒரு உலக வாழ்க்கையில், உலகம் மொத்தம் அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, மீட்கப்பட்டவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, தேவனோடு ஒரு ஆழமான உறவில், ஐக்கியத்தில் வளர வேண்டும் என்பதுதான் ஏனோக்கின் வாழ்க்கை நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பாடம். ஏனோக்கின் வாழ்க்கையின் மூலம் நம்ம பெற்றுக்கொள்கிற பாடம், சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் சுயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, பக்தியற்றவர்களாய் வாழ்கின்ற பொழுது, பாவத்தில் வாழ்கின்ற பொழுது, இச்சையில் வாழ்கின்ற போது, பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கிற பொழுது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் அவரோடு நெருங்கி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வது மிக மிக அவசியம் என்பதை தான் இந்த ஏனோக்கின் வாழ்க்கையின் மூலம் நம்ம என்ன பண்ண கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பாடம். அப்போது நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர்
அவர் மேலே அன்பு வைத்து அவரை உண்மையாக தேடுகிற பிள்ளைகள் மேல் அவரும் அன்புள்ளவராக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அவர் மேலே அன்பு வைத்து அவருக்காக வாழ்கிற பிள்ளைகளுக்கு எல்லா நன்மையும் அவர் வழங்காமல் விடமாட்டார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவன் அவர் மேலே அன்பு வைத்து அவரை நேசித்து வாழுகின்ற ஒவ்வொருவர் மேலும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அக்கறை உள்ளவராக இருக்கிறார். எப்படின்னா, கெட்ட காலங்களில், காலமே கெட்டு போய் கிடக்கிற காலத்தில் ஆண்டவர் மேலே அன்பு வைத்து ஆண்டவருக்காக வாழணும்னு ஒரு தீர்மானம் எடுத்து அவரை தேடுகின்ற ஒவ்வொரு மனிதன் மேலும் அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? நோவாவை போல, நோவா மோசையெல்லாம் அப்படி தான். நோவா மோசை காலத்தில் பார்த்தீங்கன்னா, நோவாவை வாழ்ந்த காலத்தில் எல்லாரும் அக்கிரமத்திலும் பாவத்திலும் உழண்டு கொண்டிருந்த போது நோவா தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருந்தான் என்று பார்க்கிறோம். மோசையின் காலத்தில் எல்லா மனிதர்களும் எப்படி ஆயிட்டாங்கன்னு சொன்னார், அவங்க மோசமான ஒரு காரியங்களை செய்கிறவர்களாக மாறினாங்க. அவங்க கொஞ்ச நாள் மோசை இல்லை, உடனே ஒரு விக்கிரகத்தை செய்துட்டாங்க. அதுக்கு முன்னால் ஆடி பாடி அதை வணங்குறவர்களாக என்ன பண்ணுறாங்க. அப்போ அவரோட மனம் எப்படி மாற்றத்துக்குள்ளே போது பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் மோசையும் சரி நோவாவும் சரி ஆண்டவரோடு எப்படி இருந்தாங்கன்னா நெருக்கமாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. அப்படி நெருக்கமாக இருந்ததுனால தேவனுடைய பராமரிப்பையும் தேவனுடைய பாதுகாப்பையும் அவர்கள் அனுபவித்தார்கள். அப்போ நாம் கூட இந்த நாட்களில் யார் நம்மளை சுற்றில இருக்கிற ஜனங்க எப்படி இருந்தாலும் நாம் ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான உறவையும் நெருக்கமான ஒரு ஐக்கியத்தை நம்ம வளர்த்து கொள்ளணும். யாரை போலனா, ஏனோக்கை போல, நோவாவை போல, மோசையை போல இந்த நாட்களில் நாம் ஆண்டவரோடு என்ன பண்ணணும், நெருக்கமாக வாழும் பொழுது அதன் மீது நாம் கவனம் வைக்கும்போது தேவன் நம் மீது அக்கறை உள்ளவராக இருந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கவும் நம்மை பாதுகாக்கவும், இக்கட்டு காலத்தில் நம்மை பாதுகாக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த மாதிரி காலம், இந்த காலம் எப்படிப்பட்ட காலம், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. அப்போ கொடிய காலம், இந்த கொடிய காலத்தில் நம்ம என்ன பண்ணணும், நிறைய ஜெபிக்கணும், நிறைய ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய பக்தி நமக்கு பெருகணும். இன்னைக்கு பாருங்க, மாலை ஆராதனையில் ஒரு சில பேர் தான் நம்ம அவளோடு வந்திருக்கிறோம். மற்றவங்கெல்லாம் எங்கே காணோம், பக்தி இல்லை, விசுவாசம் இல்லை. ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும், அந்த வாய்ப்பை விடக்கூடாது. அப்போ ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய ஐக்கியத்தையும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியையும் வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை நம்ம என்ன பண்ணோம், சரியாய் பயன்படுத்தணும். அதுதான் இன்னைக்கு இந்த மாதிரி காலம். இந்த மாதிரி காலத்தில் நம்ம இன்னும் அதிகமாக ஆண்டவர் என்ன பண்ணணும், தேடணும். ஏன்னா இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவங்களே ஆண்டவர் விட்டு பின்மாற்றத்துக்குள்ளே போகிறாங்க, பாவ வாழ்க்கைக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவரோடு நெருக்கமாக இருக்கிற அவருடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர், போஷிக்கிறவர், வழி நடத்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அவரை விட்டு போகிற வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியாது. ஸோ ஆதியாமத்தில் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இந்த சந்ததியில் அப்போ பாருங்கள், எல்லாமே எப்படி ஆயிடுச்சுன்னா, பாழா போன ஒரு உலகத்தில், பின்மாற்றத்துக்குள்ளே போன உலகத்தில், ஆண்டவரை மறந்து போன ஒரு உலகத்தில், ஆண்டவரை தேடாம உலக பொருளையும் உலக ஐஸ்வர்யத்தையும் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு மக்கள் மத்தியில் தேவன் பார்க்குறார், ஆண்டவர் பார்க்குறார். இப்போ இந்த ஊரை பார்க்கும்போது, இந்த ஊரில் நம்ம இருக்கிறோம், நம்மளை ஆண்டவர் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும், நீதிமான்களாய் பார்க்கணும். இது என் பிள்ளைங்க, எனக்காக நிற்கிற பிள்ளைங்க, என் மேலே அன்பு வைத்திருக்கிற பிள்ளைங்க, என்னை நேசிக்கிற பிள்ளைங்க. அப்போ என்ன பண்ணும், க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். ஆண்டவர் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் கூட நெருக்கமாக இருங்க. உங்கள் இருதயத்தை ஊற்றி ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணுங்கள், அன்பு கூறுங்கள். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுங்கள். அந்த உறவை என்ன பண்ணுங்கள், டெவலப் பண்ணுங்கள். டெவலப் த ரிலேஷன்ஷிப் வித் காட். நம்முடைய தேவனோடு உள்ள உறவை என்ன பண்ணுங்கள், வளர்த்து கொள்ளுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு முன்னால் ஊற்றி அவரை நேசிக்கிற இருதயத்தை ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணுங்கள், கேளுங்கள். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஸ்டே க்ளோஸ் டு
him in bad time. கெட்ட காலத்தில் ஆண்டவரோடு என்ன பண்ணுங்க, ரொம்ப நெருக்கமாக என்ன பண்ணுங்க, இருங்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? யாத்திராகமம் புஸ்தகம் 32:10 நம்ம ஒரு காரியத்தை, யாத்திராகமம் 32:10 எடுங்க. மோசேயை பற்றி ஒரு ஹல்லேலூயா, thank you Jesus. யாத்திராகமம் 32:10. பாருங்க, மோசே சாட்சியா இருக்கிறார். மற்ற ஜனலாம் எப்படி வாழுது? பாவத்தில் வாழுது, முறுமுறுக்குது, ஆண்டவரை வந்து சோதிக்குது, ஆண்டவருக்கு விரோதமாக பேசுது. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, விலகிடுன்றார். நீ என்னை விட்டு விடு. நீ இந்த ஜனங்களுக்காக என்ன பண்ணாத. இந்த ஜனங்களை நடத்துகிற மோசே, ஜனங்க எப்படி இருக்குதுன்னா கெட்டு போச்சு. ஆனால் மோசே ஆண்டவருக்காக நிற்கிறார். எல்லாம் கெட்டு போன இடத்துல ஒரு மனிதன் ஆண்டவருக்காக நிற்கிறார். இன்னைக்கு நம்மளை சுற்றில இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வேற மாதிரி ஆயிட்டாங்க. ஆனால் நாம ஆண்டவருக்காக நிற்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவருடைய அந்த அக்கறையை பாருங்க. ஆண்டவருடைய அந்த அக்கறை. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கரெக்டாக, நீ எனக்கு கரெக்டாக இருக்கிற, நீ என் மேலே அன்பு வைத்திருக்கிற, என்னை நேசிக்கிற, நான் உன்னை என்ன பண்ணுவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். அல்லேலூயா. ஆனால் மோசே பாருங்க, அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறார். நாம கூட இந்த காலங்களில் நம்மளை சுற்றில இருக்கிற ஜனங்க ஆண்டவர் விட்டு விலகி போகும்போது, ஆண்டவருடைய கோபாக்கினை இந்த தேசத்தின் மேல் வராமல் இருக்கணும்னு சொன்னால், ஆண்டவர் நம்ம மேலே அக்கறை உள்ளவர் தான். ஆனால் நாம் இந்த ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டிய ஒரு இருதயம் நமக்கு தேவை. அதை விட்டுட்டு அந்த ஜனம் கூட சேர்ந்துக்கின்னு நாமளும் ஆண்டவருக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடாது. நாம் சாட்சியாக வாழணும். அந்த ஜனங்களும் ஆண்டவரிடத்தில் திரும்பும்படியாக நம்ம கர்த்தரிடத்தில் என்ன பண்ணணும், மன்றாட வேண்டும். இது நம்ம ஆண்டவரோடு என்ன பண்ணும், ரொம்ப க்ளோஸாக வைக்கும். அப்போ ஆண்டவரோடு நெருக்கமாக நம்ம சேருவதற்கு இது நமக்கு எப்படி ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி அதில் 33 வசனத்தை வாசிங்க. அதுலேயே 33. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ ஆண்டவருக்கு என்ன பிடிக்கல, ஜனங்க பாவம் செய்கிறது பிடிக்கல, ஜனங்க பாவத்தில் வாழ்வதை பிடிக்கல. எத்தனை தரமோ அவர் வாய்ப்பு கொடுக்கிறார், எத்தனை தரமோ அவர்களை வந்து சகித்து கொள்ளுகிறார். ஆனால் தொடர்ந்து இதையே செய்யும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்ற முடிவு எடுக்கிறாரு, பாவம் செய்கிறவர்களுடைய பேரை என்னுடைய புத்தகத்திலிருந்து நான் கிறுக்கி போடுவேன்றார். 34 வசனத்தில், இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன்பாக செல்வார், ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவருடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருக்கிறார். அப்போ பாவத்தை என்ன பண்ணுவாராம், விசாரிப்பார். பாவத்திலே உழண்டு வாழ்வது ஆண்டவருக்கு பிடிக்காது. கண்டிப்பாக ஆண்டவர் விசாரிப்பார். ஆனால் அவருடைய பிள்ளைங்களை அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில் என் பிள்ளைங்க எனக்கு சாட்சியாக வாழ்கிறபடினாலே உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் என்ன பண்ணப்படும், எழுதப்படும். உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்காக வாழறவருடைய பெயரை அவர் ஜீவ புஸ்தகத்தில் என்ன பண்ணுகிறார், எழுதுகிறார்னா அப்போ எவ்வளோ அக்கறை உள்ளவராக இருக்கிறார் பாருங்கள், எவ்வளவு நம் மீது அன்பு உள்ளவராக இருக்கிறார். அப்போ அவரை நேசித்து அவருக்கு சாட்சியாக வாழும் பொழுது நம்ம பிரத்யேகமாக ஆண்டவர் என்ன பண்ணுறார், நம்முடைய பேரை எழுதி வைக்கிறார். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, அவருக்காக நம்ம எல்லாம் பின்மாற்றத்துக்குள்ளே போகும்போது, எல்லா அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இந்த ஜனங்கள் வாழ்கின்ற காலங்களில், எல்லா பாவத்துக்கும் உலகத்துக்கும் பின்னால் ஓடுகிற காலத்தில், ஏனோக்கை போல, நோவாவை போல, மோசையை போல நாம் தேவனுக்காக நிற்போமானால் தேவன் நம்முடைய பேரை என்ன பண்ண மாட்டார், கிறுக்கி போட மாட்டார், மறக்க மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய பேரை அவர் என்ன பண்ணுவார், அவருடைய புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுகிறார். அப்போ நல்லா புரிஞ்சுங்க,
நம்ம ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கணுன்றது தான் நமக்கு இன்றைக்கி இதில் மூலம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம். நெருக்கமாக நம்ம இல்லைன்னா நல்லா புரிஞ்சுங்க, அழிந்து போகிற மக்களோடு நாமும் அழிந்து போவோம். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு உலகம் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாம் பயங்கரமான பாவத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்தில் நாம் இந்த உலகத்தில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளணும். உலகத்தில் எப்படி இருக்கணும்? உப்பாய் இருக்க வேண்டும். இது வந்து எப்படிப்பட்ட காலம்? ரொம்ப மோசமான காலம், ரொம்பவும் பயங்கரங்களால் நிறைந்திருக்கிற காலம். செப்பனியா 1 அதிகாரம் 12 வசனம். செப்பனியா 1 அதிகாரம் 12 வசனம். Thank you Jesus. வசனம். அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல்கள் போல குழம்பி இருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவரை மறந்து ஆண்டவர் நன்மையும் செய்யறதில்ல தீமையும் செய்யறதில்ல ஆண்டவரை தேடாத ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? விளக்கு கொளுத்தி நான் இப்போ தேடுவேன்றார். அப்படின்னா அர்த்தம், அவருடைய கண்கள் இந்த பூமியை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கண்களுக்கு யாரும் தப்ப முடியாது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன பண்ணுகிறது? உலாவி கொண்டிருக்கிறது. அதில் ஆண்டவர் பார்க்கிறார். அவருடைய பிள்ளைங்களை, உத்தம இருதயத்தோடு அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளை அவர் பார்க்கிறார். ஏனோக்கின் காலத்தில் ஏனோக்கு ஆண்டவர் உத்தமமாக பின்பற்றி இருந்தார். தேவன் அதை பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நோவாவின் காலத்தில் நோவா உத்தமமாய் தேவனை பின்பற்றினார். தேவன் அதை பார்க்கிறார். இந்த சந்ததியில் உன்னை நீதிமானா பார்க்குறேன், இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் உன்னை நான் வந்து வித்தியாசமாக பார்க்குறேன், நீ என் கூட க்ளோஸாக இருக்கிற. ஸோ ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவன் காணப்படாமல் போனான். அவன் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். மற்ற மக்கள்லாம் பெருவெள்ளத்தில் என்ன பண்ணாங்க? எல்லாரும் அழிஞ்சாங்க. வரக்கூடிய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள முடியாது. ஏனோக்கை கர்த்தர் என்ன பண்ணாராம்? எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம கூட அப்படிதான் வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு நம்மை தப்பிக்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? எடுத்துக்கொள்வார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சங்கீதம் 125 ஆண்டவர் வந்து ஒரு அந்த 125 சங்கீதத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 125. தேங்க்யூ லார்ட். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கு அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவத்தை போல இருப்பார்கள். யாருங்க? கர்த்தரை நம்புகிறவர்கள். என்னைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் அவர்களை அசைக்காது. எந்த பாவமும் அவர்களை அசைக்காது. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதற்கொண்டு என்றென்றைக்கு தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் இருக்கிறார். அப்படி சொல்றார். நீதிமான்கள் அநியாயத்துக்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு, நல்லா புரிஞ்சுங்க, அவருடைய பிள்ளைங்க அநியாயம் செய்யாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் எப்படி வாழணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு? நீதிமான்களாய், அநியாயம் செய்கிறவர்களாய் அல்ல. ஆகாமியத்தின் கொடுங்கோல்கள் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராதபடிக்கு சொல்றார். கர்த்தாவே நல்லவர்களுக்கும். யாருக்குங்க? யாருக்கு? நல்லவர்களுக்கும். அப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி எதிர்பார்க்கிறாரு? கர்த்தர் நல்லவர், அவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? நல்லவர்களாக இருக்கணும். நாம கெட்டது செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நாம கெட்ட குணங்கள் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. நாம் எப்படி இருக்கணும்? நல்லவர்களாக இருக்கணும். அப்போ சொன்னாரு, கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மை செய்வாரா? எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மை செய்ய மாட்டார். யாருக்கு நன்மை செய்வார்? நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும். அப்படின்னா அர்த்தம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்கள். அதான் 128 சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். சும்மா கர்த்தருக்கு பயப்படுறன்னு சொல்லிட்டு வேற அவன் சொந்த வழியில் நடக்கிறவன் கிடையாது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கணும் மொழிய கர்த்தருக்கு பயப்படுகிறன்னு சொல்லிட்டு
நம்ம மனம் போன போக்கில் போவது. அவங்களுக்கு ஒரு சேர் போடுங்க, அங்கே உட்காந்து. ஓகே, கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லிட்டு மனம் போன போக்கில் போவது நமக்கு என்ன பண்ணாது? நன்மையானவைகளை கொண்டு வராது. நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். நல்லா கவனிங்க, சங்கீதக்காரன் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து தான் எழுதுறார், சும்மா அவர் எழுதல. சொல்றாரு, தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரருடைய போக பண்ணுவார். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, கோணலான வழியிலன்னா நம்ம இஷ்டப்படி, நம்ம மனசு சொல்கிறபடி, இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறபடி, இந்த உலக மனிதர்கள் மாதிரி நம்ம வாழக்கூடாது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிற மாதிரி நானும் இருந்துட்டு போகிறேன் அப்படின்றாங்க. அவங்க அப்படி ஒரு காரியம் சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் வந்து யார் தான் நல்லவங்க? எல்லாரும் தான் கெட்டவங்க. அதே போல் நானும் இருக்கிறேன். நான் ஒன்றும் எல்லாருக்கும் ஒரு நல்ல மாதிரியாக இருக்கணும்னு நான் விரும்புறதில்லை. நிறைய பேர் அப்படி தாங்க, யாருக்கும் ஒரு நல்ல மாதிரியாக இருக்கணும்னு விரும்புறதில்லை. அவங்க மற்றவங்கள பார்க்குறாங்க, மற்றவங்கள பார்த்து என்ன சொல்கிறாங்க? எல்லாரும் தான் பாவம் செய்கிறாங்க, யார் தான் உத்தமர்கள், அதனால் நானும் அப்படி நடந்துட்டு போகிறேன்றாங்க. ஆண்டவர் அப்படி சொல்லலை. எல்லாம் கெட்டு போன உலகத்தில், யாருமே சரியில்லாத ஒரு உலகத்தில், எல்லாரும் பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கிற ஒரு உலகத்தில் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஒட்டுமொத்த உலகமே பாவத்தில் மூழ்கி தேவனை விட்டு பின்மாற்றத்துக்குள்ளாகி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் போன ஒரு காலத்தில் அந்த சந்ததியிலே நோவா தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் காணப்பட்டான். முரட்டாட்டமும் கலக குணமும் கெட்ட எண்ணங்களும் உள்ள ஒரு குழு, ஒரு மக்கள் நிறைந்த ஒரு உலகத்தில் மோசே தேவனுக்கு முன்னால சாந்த குணம் உள்ளவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அப்ப தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடு என்ன பண்ணுவார்? போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ அவருடைய பிள்ளைகளுக்கோ, அவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா கோணலான வழிகளுக்கு போக மாட்டாங்க. அதுதான் இங்க இந்த வசனத்தினுடைய சப்ஜெக்ட், பாடம். அவருடைய பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்க? கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களாக இருக்க மாட்டாங்க. அக்கிரமக்காரரோட ஆண்டவர் அவங்கள போக பண்ண மாட்டார். அப்போ இந்த சங்கீதம் நமக்கு ஒரு பெரிய பாடம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலா இருக்குமா போல் கர்த்தர் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பார். அவருடைய ஜனங்கள் யார்? நீதிமான்கள். அவருடைய ஜனங்கள் யார்? எல்லாம் தப்பு செய்து கொண்டிருக்கிற இடத்துல இவங்க ஆண்டவருடைய பிள்ளையா வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். ஆனலும் இல்லாம குளிரும் இல்லாம எல்லாரும் போற ஒரு உலகத்துல ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்கள். ஏனோக்கை போல, நோவாவை போல, மோசேயை போல ஆண்டவர், நல்லா புரிஞ்சுங்க, நீதிமான்களையோ தேவன் சோதித்து அறிகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் அப்படிதான் இருக்கணும். இந்த நாட்களில் நம்ம அப்படி வாழணும். ஆண்டவரோடு ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கணும். உலக மக்கள் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பண்ணுவாங்க, அவங்கவுங்க இஷ்டத்தின்படி வாழ்வாங்க, அவங்க விரும்புகிறத செய்வாங்க. ஆண்டவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அதெல்லாம் கிடையாது. நான் விரும்புகிறேன் அதுதான் நான் செய்வேன், அப்படி போவாங்க. அதன் மத்தியில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் கோணலான வழிகளில் சாயாமல், அக்கிரமக்காரரோடு அவங்க வழியில் போகாமல், அக்கிரமக்காரர்களோடு போகாமல் கர்த்தருக்காக நிற்கும் பொழுது நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். அவர்களுக்கு என்ன பண்ணுவாராம்? சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எக்ஸ்கியூஸே கிடையாது. எல்லாம் கெட்டு போயிட்டாங்க, நான் ஏன் நான் வித்தியாசமாக இருக்கணும், எல்லாம் தப்பு பண்ணுறாங்க, நான் ஏன் அப்படி இருக்கணும், அதுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. நோ எக்ஸ்கியூஸ். ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். சோதியம் குமாரா மக்கள் எப்படி ஆயிடுச்சானா எல்லாரும் கெட்டுட்டாங்க. அதுக்குள்ளே யார் இருந்தது? லோத்தும் அவனுடைய குடும்பமும் இருந்தது. லோத்து அங்கே எப்படி இருந்தான்? நீதிமானாக இருந்தான். அவன் எக்ஸ்கியூஸ் சொல்ல, எல்லாரும் அப்படி ஆயிட்டாங்க, நானும் அதில் அப்படியே போயிடுறேன்னு சொல்லலை. எல்லாம் எப்படி வேணா போட்டோம், நான் கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகள் நடப்பேன், நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வேன், நான் ஜெபிப்பேன், நான் வேதம் வாசிப்பேன், நான் ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான உறவை வைத்துக்கொள்வேன். இன்னும் சொல்லப்போனால் லோத்தினுடைய இருதயம் நீதிமானாகிய லோத்தினுடைய இருதயம்
அன்னைக்கு அவங்க பண்ண பாவத்தை பார்த்துட்டு வாதிக்கப்பட்டாராம், இருதயத்தில் வாதிக்கப்பட்டார்னா வேதனைப்பட்டார். ஐயோ, இந்த ஜனங்கள் தேவனை கோபம் மூட்டுகிறது, இந்த ஜனங்கள் தேவனுக்கு எரிச்சல் மூட்டுகிறது, இந்த ஜனங்கள் இப்படி பண்ணுதேன்னு சொல்லி அவர் உள்ளத்தில் வேதனை அடைந்தாராம். இன்னைக்கு நம்ம அப்படிலாம் செய்யறது இல்லை. அவங்க பண்றாங்க, நானும் பண்ணுவேன். அவங்க எப்படி, அதே நான் மட்டும் ஏன் டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், நம்மையே நம்ம வந்து சொல்றோம். ஒருபோதும் நிறைய பேர் போற வழியில போகாதீங்க. அழிவுக்கு போகிற பாதை எப்படிப்பட்டது, அகலமானது, விசாலமானது, அநேகர் அதில் போய் கொண்டிருக்கிறார்கள். ஜீவனுக்கு போகிற வழி எப்படிப்பட்டது, குறுகினது. அப்ப ஜீவனுக்கு போகிற வாசல், அதிலே நடக்கிறவர்கள் சிலர். நான் வந்து எல்லாரும் போறப்போ இன்னைக்கு மக்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா, மெஜாரிட்டியை ஃபாலோ பண்றவங்க ஆயிட்டாங்க. எல்லாம் எதுல போறாங்களோ அதில் நான் போறேன். கொஞ்சமாக போகிறவங்க வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. பரிசுத்தமாக வாழறவங்களை பார்க்க வேண்டியதில்லை, பாவத்தில் வாழறவங்கள பார்க்கறது. அவங்களே பண்ணுறாங்க, நான் ஏன் பண்ணக்கூடாது? ஸோ அவங்கள பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க, கெட்டு போகிறாங்க. ஒருபோதும் அவருடைய இருதயம் என்ன பண்ணுறதில்ல, வாதிக்கப்படுறதில்லை. அவங்க வந்து எல்லாரையும் பாவம் செய்கிறவங்கள தான் என்ன பண்ணுறாங்க, பின்பற்றுள்ளா இருக்கிறாங்க. அதை பின்பற்றுவது அவங்க என்ன சொல்கிறாங்க, அது ஒன்றும் பரவாயில்ல, அப்படி தான் நாங்கள் இருப்போம்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய கிரியைகளுக்கு பொறுப்பாளி. நான் என்ன செய்யறேன்றதுக்கு நான் பொறுப்பு. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க என்ன செய்யறாங்கன்றதுக்கு அவங்க தான் பொறுப்பு. ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தர் ஓன் டீட்ஸ். அவங்க செய்கிற செயல்களுக்கு அவர்கள் தான் பொறுப்பு. தேவன் வந்து அவர்கள் என்ன பண்ணுவாராம், விசாரிப்பார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், விசாரிப்பார். நீங்கள் சொல்ல முடியாது ஆண்டவர்கிட்ட, இல்லை ஆண்டவரே அவங்க பண்ணாங்க அதனால் நான் அப்படி பண்ணுன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் அப்படி தான் இருந்தாங்க, எல்லாரும் இருக்கிற இடத்துல நான் பரிசுத்தமாக வாழ முடியும், அப்படி கிடையாது. எல்லாரும் கெட்டுப்போன உலகத்தில் ஏனோக்கு எப்படி இருந்தார், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நோவா நீதிமானாய் காணப்பட்டார். மோசே ஆண்டவருக்கு வைராக்கியமாக என்ன பண்ணார், நின்றார். எல்லாம் இந்த உலகம் அப்படி தான். நாம் என்ன பண்ணணும், இந்த நாட்களில் கர்த்தருக்காக நிற்கிறவளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், எனக்காக நிற்கிறவன் யார்? சாட்சியாய் நம்ம என்ன பண்ணணும், வாழ்வது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கையை நம்ம ஆண்டவருக்கு முன்னால் என்ன பண்ணணும், நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் பரிபூர்ணமான ஜீவபலியை ஒப்பு கொடுத்து நம்ம என்ன பண்ண வேண்டும், வாழ வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, வழுக்கி விழுந்துடுறாங்க. பாவத்தில் வழுக்கி விழுந்துடுறாங்க. இன்னும் சொல்ல போனால் பாவம் அவர்கள் என்ன பண்ணுது, இழுத்து தள்ளுகிறது. புதைக்குழியில் விழுந்தது போல அதிலிருந்து எழுந்துக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. ஆண்டவர் கை நீட்டுறார் தூக்குறதுக்கு. ஆண்டவருடைய கையை பற்றி மனம் திரும்புதலோடு மேலே வருவதற்கு விரும்பலை. அதே இந்த சேத்துல உழண்டு அவங்க என்ன பண்றாங்க, அப்படியே அவர்களை போலவே இருக்கணும்னு விரும்புறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. இந்த உலகத்தை பார்த்து நீங்க அவங்கள வந்து நீங்க வந்து காரணம் காட்டி நீங்க உங்க இஷ்டத்துக்கு வாழ்வதை தேவன் என்ன பண்றது இல்லை, விரும்புவது கிடையாது. அவங்களாம் இப்படி இருக்கிறாங்க, நானும் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் பேசுகிறவன் அல்ல, நடக்கிறவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நான் உண்மையான தேவனுடைய பிள்ளையா இருந்தால் ஒவ்வொரு காரியங்களிலும் நான் பேசுவதில்லை, சொல்றதில்லை, வெறும் வாயில சொல்றதில்லை, வாழ்ந்து காண்பிப்பது. வாழணும். அதுக்கு நமக்கு என்ன தேவை, தேவனுடைய பலன் தேவை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்ததுனால தான் அவன் இருக்கிற மோசமான உலகத்தில் அவன் கர்த்தருக்கு ஒரு பெரிய சாட்சியாக வாழ முடிந்தது. அப்போ நோவா தேவனோடு சஞ்சரித்ததுனால தான் அந்த நேரத்தில் அவன் நீதிமானா என்ன பண்ண முடிந்தது, தன்னை பாதுகாக்க முடிந்தது. மோசே 40 நாள் போய் தேவ சமூகத்தில் இருந்தார், 2 முறை இருந்தார். அவருடைய முகம் பிரகாசித்தது.
அப்போது இந்த அனுபவம் நமக்கு இன்ற காலங்களிலே நமக்கு தேவை. தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அப்போ என்னன்னா, பேசுவதல்ல, நடப்பது. நடக்கை ரொம்ப முக்கியம். குறை சொல்லுவதல்ல. எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க, எல்லாரும் மாதிரி தான், எல்லாமே கட்டுப்போச்சு, இங்கே மட்டும் நான் ஏன் அப்படி இருக்கணும்னு குறை சொல்லுவதில்லை, அதை பற்றி பேசுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் ஆண்டவருக்கு ஒரு பெரிய சாட்சியாய் நாம் என்ன பண்ணுவது? நிற்பது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏனோக்குடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையாய் அவருடைய வாழ்க்கை இருந்தது. அவர் வாழ்ந்த காலத்தில் அதில் பார்க்கும்போது ஒரு 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 தனிப்பட்ட மனிதனாய், ஒரு வித்தியாசமான ஆவி உள்ள ஒரு மனிதனாய் ஏனோக்கு என்ன பண்ணாராம்? நடந்தார். அவர் மற்றவங்க செய்தது போல சொந்த இச்சையின்படி என்ன பண்ணல, வாழலை. அதுக்கு பதிலாக ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதிலே அவர் கவனம் செலுத்துகிறார். அவரது காலத்தில் இருந்த மக்கள் மாறி அவர் என்ன பண்ணல, அசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழல, பரிசுத்தமாகவும் ஆண்டவருக்கு நெருக்கமானவராகவும் அவர் இருந்தார். அல்லேலூயா. அதனால தான் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தபடினாலே தேவன் அவன் என்ன பண்ணாராம்? அவன் எடுத்துக்கொண்டார். தேவன் அவன் எடுத்துக்கொண்டார். அவன் என்ன பண்ணிட்டான்? காணப்படாமல் போயிட்டான். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு நம்ம வாழ்கிற ஒரு உலகம் எப்படிப்பட்டது? கெட்ட ஒரு உலகம், பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்குது, பெட்டரே இல்லை. ஆனால் நம்மள ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பேட் டைமில் குட் பீப்புளாக வாழணும்னு நினைக்கிறார். கெட்ட காலத்தில் நல்ல மனிதர்களாக என்ன பண்ணுங்க? வாழுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த கெட்ட காலத்தில் நல்ல மனிதர்களாய் வாழுங்கள். ஹல்லேலூயா. ஸோ ஆதியாமம் 6:9 படிங்களேன். ஆதியாமம் 6:9 பாருங்க, நோவாவின் வம்ச வரலாறுன்னு ஆரம்பிக்குது. நோவாவின் வம்ச வரலாறு நல்லா புரிஞ்சுங்க. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்போ நோவாவை குறித்த சாட்சி என்னங்க? நோவாவை குறித்த சாட்சி என்ன? நோவாவின் வம்ச வரலாறுன்னு ஆரம்பிக்குது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, அது புரிஞ்சுங்க. எல்லாருக்குள்ள நோவா மட்டும் வித்தியாசமா இருந்திருக்கிறார். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே எப்படி இருந்தாரா? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்போ நோவா தன் காலத்தில் இருந்த கெட்டுப்போன மனிதர்களுக்குள்ளே எப்படி இருந்திருக்கிறாரு? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்ததற்கு ரீசன் என்னன்னா, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இன்னைக்கு நமக்கு தேவைன்னா இந்த அனுபவம் தான் தேவை. ஏன்? ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், ஜாய் சாமுவேல் அவன் வாழ்ந்த காலத்தில் இருந்த மக்களுக்குள்ள உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவாரா? கண்டிப்பாக சொல்லுவார். எப்போ சொல்லுவார்? வாழ்ந்தால் சொல்லுவார். நம்ம கோணலான வழியில் போனாக்க என்ன சொல்லுவார்? எல்லாரும் மாதிரி இவனும் வாழ்ந்துட்டான்னுவார். நோவாவை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். தன் காலத்தில் வாழ்ந்த கெட்டுப்போன உலகத்தில் நோவா, ஒரு ஆமீன் சொல்லுவோமா, உத்தமனும் நீதிமானுமா என்ன பண்ணா இருந்தான். எசேக்கியேல் 9:4 பாருங்க. எசேக்கியேல் 9:4 ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் மார்க் பண்றார். அவருடைய பிள்ளைகளை என்ன பண்றாரு? அவர் அடையாளம் போடுகிறார். எசேக்கியேல் 9 கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற
சகல அருவருப்பு நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றியில் அடையாளம் போடு என்றார். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இதுவும் ஒரு அற்புதமான ஒரு வேர்டு, ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் உள்ள போய் பாரு, அக்கிரமக்காரனை பார்த்து அவங்கள மாதிரி இவங்க வாழலை, அவங்க என்ன பண்ணுறாங்களாம், பெருமிச்சு விட்டு அழுகிறாங்களாம். ஐயோ தேவனுக்கு விரோதமாக இப்படி வாழுறாங்களே, பாவம் செய்கிறாங்களே, அவங்க இஷ்டப்படி நடக்கிறாங்களே, தேவனை தேடுகிற உணர்வு இல்லையே, தேவனை தேடுகிற உணர்வு இவர்களுக்கு இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, பெருமூச்சு விடுகிறவர்கள். இப்படியா வாழ்வது? அவங்கள பார்த்து அவங்க கூட சேர்ந்துக்கிறவங்க இல்லை, அவங்கள பார்த்து என்ன பண்ணுறாங்க, ஐயோ ஆண்டவரே இந்த மாதிரி இந்த மக்கள் பண்ணுறாங்களே, இப்படி கெட்டு போகிறாங்களே, இப்படி நாசமாக போகிறாங்களே, இப்படி ஆயிட்டாங்களே, உங்களுக்கு ரொம்ப இப்படி நடக்கிறாங்களேன்னு பெருமூச்சு விடுகிறார்கள், அங்கலாய்க்கிறார்கள். இவங்க யாருன்னா ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்கிறவர்கள், பாவத்தோடு ஒத்து போகிறவர்கள் அல்ல, பாவத்தை பார்த்து கண்டுக்காம போகிறவங்க அல்ல. இவங்க கர்த்தருக்கு விரோதமாக அப்படி வாழுறாங்களே, ஏன் அப்படி பெருமூச்சு விடுறாங்கன்னா இவங்க கர்த்தருக்காக வாழுகிறார்கள். அவங்க வாழ்ந்த காலத்தில் இருந்த மக்களுக்குள்ளே இவர்கள் உத்தமனும் நீதிமானுமாய் வாழ்ந்து ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறபடினால் ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள மார்க் பண்ணுன்றார், அவர்களுக்கு நெற்றியில் என்ன பண்ணு, அடையாளம் போடு. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, சாட்சியா வாழ்றவங்களுடைய நெற்றியில அடையாளத்தை ஆண்டவர் போட்டுறார். இதெல்லாம் என் பிள்ளைங்க, எனக்காக வாழற பிள்ளைங்க. சாட்சியா வாழ்ந்தா போடுவார், இல்லைன்னா வேற அடையாளம் பிசாசு போட்டுருவான். அவருக்காக சாட்சியா வாழ்ந்த ஆண்டவர் என்ன பண்ணாரு, என் பிள்ளைங்களை அடையாளம் போடுன்றார். இன்னைக்கு உங்களுக்கே தெரியாது, உங்க நெற்றியில் ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு, நீங்க நல்லா உறங்கும் போது ஒரு தேவதூதன் வந்து உங்க நெற்றியில ஒரு அடையாளத்தை போட்டு போயிட்டு இருப்பான். இதெல்லாம் என் பிள்ளைங்க, இதுங்க பாவத்தை பார்த்து வேதனைப்படுற பிள்ளைங்க, இது பாவத்தை வெறுக்கிற பிள்ளைங்க, இது பாவங்களை விட்டு ஓய்கிற என் பிள்ளைங்க, என் மேல அன்பு வைத்திருக்கிற பிள்ளைங்க. ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அப்படிப்பட்டவர்களை குறிப்பிடுகிறார். 16ஆம் வசனத்துல 9 அடையாளம் போடுகிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம், மல்கியா கடைசி புத்தகம், பழைய ஏற்பாட்டில் கடைசி புத்தகம், மல்கியா 3ஆம் அதிகாரம் 16, 17. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். நல்லா புரிஞ்சுங்க, அவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்களாம், பேசிக்கொள்வாங்க. அவங்க பிள்ளைங்க பேசுகிற என்ன பண்ணுவாங்க, ஊர் கதையை பேசுவாங்க, ஆண்டவரை பற்றி பேசுவாங்க, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதை பற்றி பேசுவாங்க, ஜெபம் பண்ணுறதை பற்றி பேசுவாங்க, ஆண்டவரை தேடுவதை குறித்து பேசுவாங்க, ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பதை குறித்து பேசுவாங்க. எத்தனை பேர் அப்படி பேசுகிறோம் நம்ம? அப்போ கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. என்ன பேசுவாங்க, கர்த்தருக்கு எப்படி பயந்து நடக்கிறதுன்னு பேசுவாங்க, எப்படி சாட்சியாக வாழ்வதுன்னு பேசுவாங்க. இப்படி பேசுகிறவர்களை அப்பொழுது கர்த்தருக்கு பயந்து ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம நல்லா புரிஞ்சுங்க, தப்பாக பேசுகிறவங்க இல்லை இவங்க யார், கர்த்தருக்கு பயப்படுறவங்க. எதை பற்றி பேசுகிறாங்க, கர்த்தருக்கு பயந்து வாழ்வதை பற்றி பேசுகிறாங்க, ஜெபித்து வாழ்வதை பற்றி பேசுகிறாங்க, ஆண்டவரோடு சஞ்சரிப்பதை பற்றி பேசுகிறாங்க, உத்தமமாய் வாழ்வதை பற்றி பேசுகிறார்கள், நீதிமானாய் நடப்பதை குறித்து பேசுகிறார்கள். அப்படி பேசுகிறவர்களை தேவன் கவனித்து பார்க்கிறார். முதல்ல நெத்தியில் அடையாளம் போட சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, அவருடைய சன்னதியில கேட்பார், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களாகவும் நாம புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்படுகிறது. அப்ப பேர் எழுதுறார், உங்க புத்தகம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. யாருடைய பேர்? எல்லாம் பாவத்தில் வாழும்போது கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைங்க பேர். அல்லேலூயா. எல்லாம் பாவத்தை விரும்பி செய்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் யார்? அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அவர் நாமத்தை தியானிக்கிறோம். என்ன பண்றோம்? அவரை பத்தி பேசுறோம், அவருக்கு பயந்து வாழ்வதை பத்தி பேசுறோம். இப்ப இங்க என்ன நடக்குது? தேவதூதர்களும் பார்க்கறாங்க, கர்த்தரும் கவனித்து கேட்கிறார். என் பிள்ளைங்க என்ன தியானிக்குது? இங்க
ஜாய் சாமுவேல் என்ன பற்றி பேசுகிறான், என் பிள்ளைங்க இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கருத்தாக கவனித்து கேட்குறாங்க இவர்களை. அப்போ உங்கள் பேர் இன்னைக்கு எத்தனை பேர் சர்ச்சுக்கு வந்தீங்க? முடிஞ்ச பிறகு நான் கூட மறந்துடுவேன், ஆனால் அங்கே அட்டண்டன்ஸ் போடுறார் ஆண்டவர். ஏன்னா நம்ம கர்த்தருக்கு பயந்தவங்க என்ன பண்ணுறோமா, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் என்ன பண்ணுறீங்க, அவருடைய நாமத்தை தியானிக்கிறோம், அவரை பற்றி தியானிக்கிறோம். உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் என்ன பண்ணப்படுகிறது, ஞாபக புஸ்தகத்தில் என்ன பண்ணப்படுகிறது, எழுதப்படுகிறது. இந்த அட்டண்டன்ஸே உலகம் கற்றுக்கிறது இங்கிருந்து தான் போலகுது. அப்போவே ஆண்டவர் அட்டண்டன்ஸ் போட்டுக்கிறார் பாருங்க. நம்ம எப்படி ஜோம் பண்ணோம், எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணோம், எவ்வளோ நேரம் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், எவ்வளோ நாள் சர்ச்சுக்கு வந்தோம், சர்ச்சில் வந்து நம்ம என்ன கவனித்து கேட்டோமா, அவருடைய நாமத்தை நம்ம பயபக்தியோடு தொழுது கொண்டோமா, ஜபித்தோமா, எல்லாம் நோட் பண்ணுறார் ஆண்டவர். அதனால தான் ஏனோக்கின் பேரை நோட் பண்ணி வச்சுக்கிறார். அவ்வளோ பேர் இருக்கும்போது ஏனோக்கு பேரை நோட் பண்ணுறார், அவ்வளோ பேர் இருக்கும்போது நோவா பேரை நோட் பண்ணுறாரு, அவ்வளோ பேர் இருக்கும்போது மோசையின் பேரை நோட் பண்ணுறாரு. இந்த உலகத்தில் இவ்வளோ பேர் இருக்கும்போது நம்முடைய பேரை கர்த்தர் நோட் பண்ணி வைக்கிறாரு. நம்முடைய நெற்றியிலே அவருடைய அடையாளத்தை நமக்காக போடுகிறார். இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் என்பதை அவர் என்ன பண்றார், உறுதிப்படுத்துகிறார். சாத்தா உங்களை தொட முடியுமா? அவன் வந்து தொடலான்னு வந்தா உங்க நெத்தியில் என்ன இருக்குது, அடையாளம் இருக்குது. ஐயோ இவங்க கர்த்தருக்கு பயந்தவங்க, ஐயோ இவங்க ஜெபிக்கிறவங்க, இவங்க கர்த்தரை அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள், இவர்கள் அவருடைய பிள்ளைகள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாமம் போட்டிருக்கிறாங்க, நெத்தியில் என்ன போட்டுக்கிறாங்க, நாமம் போட்டுக்கிறாங்க. ஆனால் உண்மையான நாமம் நம்ம நெத்தியில் போடப்பட்டிருக்கிறது. ஏன்னா வெளிப்படுத்தல் வாசிக்கிறோம், அவருடைய நாமம் அவருடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நாம் கர்த்தருடையவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரை தேடுற பிள்ளைங்க நெத்தியில இது என் பிள்ளைங்க கர்த்தருடையவர்கள். சாத்தா அவங்கள தொடவே முடியாது. உலகம், இந்த உலகத்தில் உள்ளவைகள் உங்களை பார்த்து அப்படியே என்ன பண்ணுது, பிசாசு உங்களை தொட முடியாது, தீமை உங்களை தொட முடியாது. ஏன்னா நீங்க அவருக்கு பயந்தவர்கள், அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் தனித்துவமாய் வாழ்கிறவர்கள். எல்லாரும் கெட்டுப்போன ஒரு உலகத்தில் உத்தமனும் நீதிமானும் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களுமாய் இருக்கிற உங்கள் பெயர்களை அவர் என்ன பண்ணுகிறார், ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார். உங்க பெயர்கள் நாம புஸ்தகத்தில் பொறிக்கப்படுகிறது. உங்களுடைய நெற்றியில அவருடைய நாமம் என்ன பண்ணப்படுகிறது, பொறிக்கப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? 17ஆம் வசனம் சொல்றாரு, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள். ஏன் நாமத்தை நெத்தியில போடுறாரு? அவர் வந்து ஒரு நாள் நம்மளெல்லாம் எடுத்துக்கொள்ள போடுகிறார், அவர் சேர்க்க போறார் நம்மள. அன்னைக்கு அவருடைய சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை என்ன பண்ணுவேன், கடாட்சிப்பேன். ஹல்லேலூயா. அது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக வருகிறது. And they shall be mine, says the Lord of hosts, in the day when I make up my jewels. நம்ம எல்லாம் வெளியேறப்பட்டவர்களாக என்ன பண்ண போறோம், சேர்க்கப்பட போகிறோம். And I will spare them as a man spares his own son that serves him. தன்னுடைய சொந்த மகனை தகப்பன் காப்பாற்றுவது போல, பாதுகாப்பது போல, இந்த உலகத்தில் கொடிய ஆபத்து வரும்போது நம்மை தேவன் என்ன பண்ணுவார், ஏனோக்கை போல எடுத்துக்கொள்வார். ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஏனோக்கு பெருவெள்ளம் வருவதற்கு முன்னாலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் சம்பத்தை சேர்க்கும் ஒரு நாள் வருகிறது. அப்ப நாம என்ன பண்ணப்படுவோம், எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த நாளிலே ஒரு சொந்த மகனை காப்பாத்துறது போல கர்த்தர் என்ன பண்ணுவாராம், நம்ம காப்பாற்றுவாரு. யார? எல்லாம் கெட்டு போன உலகத்துல அவருக்கு சாட்சியா வாழ்கிற ஒருவரை, அவருக்கு உண்மையாய் வாழ்கிற ஒருவரை. ஓ ஹல்லேலூயா. ஒரு நீதியான வாழ்க்கை வாழ்கிறவர், ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்கிறவர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பையும் அவருடைய வழியையும் அவருடைய குணாதிசயங்களையும் பிரதிபலிக்கிறவர்கள், அவருடைய பிள்ளைகள். எல்லாம் தேவ பக்தி அற்ற உலகத்துல தேவ பக்தியாய் வாழ்கிறவர்கள், விசுவாசம் குறைந்து போற காலத்துல விசுவாசமாய் வாழ்கிறவர்கள்.
அன்பு தனிந்து போற காலத்தில் ஆண்டவர் மீது அன்பு கொண்டு வாழ்கிறவர்கள், அவருடைய சம்பத்தை சேர்க்கும் நாளிலே நாம் என்ன பண்ணப்படுவோம்? கடாட்சிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த உலகம் பாவத்தில் இழுக்கும் போது அவருடைய கிருபையின் வல்லமை நம்மை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரும். பாவம் இழுக்குதில்ல, நிறைய பேரை பாவம் இழுத்து தள்ளுது. ஆனால் அவருடைய கிருபையின் வல்லமை, அவரை தேடுகிறவருடைய பிள்ளைகளுடைய அவர் பிள்ளைகளுக்கு மேலே அவருடைய கிருபையின் வல்லமை பாவத்திலிருந்து அவங்கள விலக பண்ணுகிறது, பாவத்தை விட்டு விலக போக பண்ணுகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? எல்லாம் தப்பா வாழ்கிற ஒரு உலகத்தில், எல்லாம் உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு உலகத்தில், எல்லாம் இச்சையின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு உலகத்தில் ஆண்டவர் மீது அன்பும் விசுவாசம் நிறைந்தவர்களாய் ஒரு கூட்டம் வாழும். அந்த கூட்டமாக தான் நம்ம இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாம் ஒஸ்டா போயின்னு இருப்பாங்க, அவருடைய பிள்ளைங்க பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஒஸ்டா போகிற ஒரு உலகத்தில் அவருடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? பெஸ்ட்டாக இருப்பாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒஸ்டா போகிற ஒரு உலகத்தில் நம்ம பெஸ்ட்டாக வாழ வேண்டும் ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா. மற்றவங்க பாவம் செய்வாங்க, பாவத்தை விரும்பி போவாங்க, அசுத்தமானதை தேடுவாங்க. நாமும் அவருடைய பரிசுத்தமாக வாழ்வதற்கு நாடுவோம். அவருக்கு உண்மையாய் வாழ்வதை என்ன பண்ணுவோம்? நாடுவோம். சங்கீதம் 4:3, சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆமென். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக என்ன பண்ணாரா? தெரிந்து கொள்ளுகிறார். நம்மளை என்ன பண்ணியிருக்கார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். பக்தி உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, நம்மை தேவன் என்ன பண்றாரு? தெரிந்து கொள்ளுகிறார். நீங்க ஆண்டவரை கனப்படுத்தி வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். நம்ம ஆண்டவரை கனவீனப்படுத்தி வாழ்ந்தால் நாம் கனவீனம் அடைவோம். கர்த்தரை கனப்படுத்தினா அவரை கனப்படுத்துகிற எவனையும் அவர் கனப்படுத்துவார். அவரை கனப்படுத்துறது தான் முக்கியம். எப்படியெல்லாம் அவரை நாம் கனப்படுத்த முடியும்? அவரை உண்மையாய் தேடி, உண்மையாய் நேசித்து, உண்மையாய் அவரை பற்றி கொண்டு அவருக்காக வாழும் பொழுது கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? நம்மை கர்த்தர் என்ன பண்ணுவார்? கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்மை கனப்படுத்தி அவர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த வேளையில் நாமும் அவரை கனப்படுத்தும்படியாக ஒரு 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 உறுதியான தீர்மானத்தோடு இங்கிருந்து நாம் செல்ல வேண்டும். எல்லாம் கெட்டுப்போன ஒரு உலகத்தில் நான் அவருக்கு சாட்சியாக வாழ்வேன். எல்லாரும் தங்களுடைய வழிகளில் தங்களுடைய இஷ்டப்படி வாழ்கிற உலகத்தில் நான் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவருக்கு பிரியமானவனாய் வாழ்வேன். இந்த உலகத்தை கர்த்தர் பார்க்கும்போது எப்படி நோவாவை ஆண்டவர் அவன் வாழ்ந்த காலத்தில் உள்ள மக்களுக்குள்ளே அவனை உத்தமனும் நீதிமானும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனுமாய் கண்டாரோ, அப்படி என்னையும் காண நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டுக்கு முன்னால் நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுந்திருப்போம். எல்லாரும் ஆண்டுக்கு முன்னால் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த இரவு வேளையில் ஆண்டவரே, நாங்கள் தியானித்த இந்த நல்ல சத்தியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். எல்லாரும் உலகத்துக்கு பின்னால் போய் கொண்டிருந்த ஒரு காலத்தில், எல்லோரும் பாவத்தை விரும்பி செய்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில், எல்லோரும் தன்னுடைய இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உலகத்தில் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தானே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும். தன் காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே நோவா உத்தமனும் நீதிமானும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனுமாய் காணப்பட்டது போல நாங்கள் இந்த காலங்களிலே உம்முடைய நாமத்தை தியானிக்கிறவர்களாக, ஹல்லேலூயா, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே உமக்கு பயந்தவர்களாக, உம்மை கருத்தாய் தேடுகின்றவர்களாக, பாவத்தை பார்த்து பெருமூச்சு விடுகின்றவர்களாக, பாவத்தை வெறுக்கின்றவர்களாக, அசுத்தத்தை பார்த்து என்று வேதனைப்படுகின்றவர்களாக, பாவ வாழ்க்கையை உதறிவிட்ட ஆண்டவரே, கர்த்தருக்காக நாங்கள் தனித்துவமாய் பரிசுத்தமாய் நீதியாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் ஆண்டவரே. எங்களுடைய கோணலான வழிகளில் நாங்கள் போகாதபடிக்கு ஆண்டவரே, அக்கிரமக்காரரோடு நாங்கள் வாரிக்கொள்ளக்கூடாதபடிக்கு ஆண்டவரே, எங்கள் நெற்றிகளிலே நீர் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தரிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரங்க தாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய பேரை உம்முடைய நாம புத்தகத்தில் நீர் எழுதியிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மீது கிருபையாயிருங்க ஆண்டவரே. நாங்கள் உலகத்து பின்னால போகாமல் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே எங்க இஷ்டப்படி நாங்கள் வாழாமல் இந்த காலங்களிலே பக்தி உள்ளவர்களாய் உம்மை கருத்தாய் தேடுகின்றவர்களாய், உம்முடைய சமூகத்திலே சஞ்சரிக்கின்றவர்களாய், உம்முடைய கிருபை பற்றி கொண்டு வாழ்கிறவர்களாய், நீதிமான்களாய், சாட்சி உள்ளவர்களாய், உப்பாய் விளக்காய் நாங்கள் திகழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு என்னை குறித்து எச்சரிக்கையா இருக்க உதவி செய்யுங்கப்பா. சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. எங்க சபையை ஆண்டவரே காப்பாற்றுங்க ஆண்டவரே. எங்க குடும்பங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே. பாவ உலகத்துல பாவ மனிதர்களோடு அசுத்தமானதை செய்து அழிந்து போகாதபடிக்கு இந்த காலங்களில் பரிசுத்தமாய் வாழ, நீதி செய்ய, உமக்கு பிரியமானவர்களாய் வாழ, உமோடு சஞ்சரிக்கின்றவர்களாய் இருக்க எங்களை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எங்களை இழுத்துக்கொள்ளும். வார்த்தையை கேட்கிற ஒருக்குள்ள உணர்வை கட்டளையிடுங்க. எங்கள் காலத்தில் வாழ்கிறவர்களுக்குள்ளே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய், நீதிமான்களாய், உத்தமர்களாய், உம்மோடு சஞ்சரிக்கின்றவர்களாய் இருக்க உதவி செய்யும். எங்களை பலப்படுத்தி அனுப்புங்க ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தி அனுப்புங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவர் மேலும் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த பாடலை பாடுவோம், பிறகு நாம் கடந்து செல்வோம்.